புளிக்குழம்பு பொடி வேணும். ஏன்னா இருக்குமே இல்லை புளிக்குழம்பு பொடி வச்சுப்பாரு. புளிக்குழம்பு பொடி இருக்குண்ணே. அப்போ அதை எட்டுவோங்க. அதை எட்டுங்க தம்பி, அதை எட்டுவா. புளிக்குழம்பு பொடி எட்டுவா. மிக்ஸ் பண்ணி பார்ப்போம் நெல்லிக்காய் சூப்பராக இருக்கா இல்லையான்ட்டு. நல்லா இருக்குண்ணே. நெல்லிக்காய் உப்பு போட்டு இப்படி சாப்பிட்டு பாருங்க. ம், நல்லா இருக்கு, அருமையாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. புளிப்பு, உப்பு, கரப்பு அருமையாக இருக்குது. 1 கிலோ இது கூட தின்றலாம். தண்ணி வந்து சாப்பிட்றேன். இந்த மழை இது தண்ணியாக கை வராது. அதுதான் உரம் சேர்க்கும். புளிக்கல ஆனால் டேஸ்ட்டாக தான் இருக்கும். டேஸ்ட்டாக இருக்குது. டேஸ்ட்டாக இருக்கா? டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு இது எடுத்து சாப்பிடுங்க. ஒரு வாரம் நாங்கள் என்ன வாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ராமச்சந்திரன், நெல்லிக்காய் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா தம்பி? சூப்பராக இருக்கா? என்னென்ன மிக்ஸ் பண்ணியிருக்கீங்க இதில்? உப்பு, மிளகாத்தூள், எண்ணெயா? ஆமாம், வேறு லெவலில் இருக்குது. எதிர்பார்க்காத லெவலில் இருக்குது. சாப்பிட்டு பாருங்க. இருக்கு வாரம் புளிப்பழத்துலன்னு அடிச்சு சூப்பராக இருக்கு. நீங்களும் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது நெல்லிக்காய் மரம் வச்சுருந்தீங்கன்னா அதில் இந்த மாதிரி காய்ச்சிருந்தோன்னா எல்லா நெல்லிக்காயும் பண்ணலாமே. எல்லாரும் நல்லா இருக்கீங்க. சாப்பிடுங்கண்ணே, எடுத்து சாப்பிடுங்க. நான் சாப்பிட்டு பார்க்குறேன். சாப்பிடுங்க எடுத்து. நல்லா இருக்கா? உப்பு தொட்டுனே அதான் இருக்கு புளிப்பில்ல. இது தொட்டு சாப்பிடு. எடுத்து தலைக்கு இப்போ சாப்பிட்டு பாரு, அப்புறம் பாரு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு கட்டு காலியாக போச்சு வாரு. ஒன்று திங்கிருக்காங்க, வருத்தப்பட்டோம். ஆமாண்ணே, இதில் விட்டமின் சி இருக்கும், அதனால் உடம்புக்கு நல்லது. டாக்டர் கூட இந்த பெரிய நெல்லிக்காய் சாப்பிடுங்க சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன இந்த மாதிரி மரம் உங்கள் தோட்டத்தில் ஒன்று வச்சிட வேண்டியண்ணா? மரத்தை வாங்க வழியே காணும். எப்படி நல்லா இருக்கா நெல்லிக்காய்? சூப்பராக இருக்கா? சூப்பராக இருக்கா? நல்லா தெளிவாக இருக்கா? தெளிவாக இருக்கா? நான் 2 காய் தான் இருந்துருக்கேன். ஒரு 2 காய் நான் காயணும்.